சதுர்மாசியா டைம்ல சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க. 4 மாத காலம் இருந்தாங்க. அவங்களுடைய திருக்கரங்களால ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா விக்கிரகங்களை செய்து 4 மாதம் அங்கதான் வழிபட்டு இருந்தாங்க. அவர் அங்க பூரியில இருந்து சர்வபௌமா இல்லத்துல 5 நாள் நிகழ்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சர்வபௌமா சொல்றாரு, ஆந்திராவுல ராமானந்த ராயின்னு ஒரு பக்தர் இருக்கிறார், அவரை நீங்க எப்படியாவது அவரை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராமானந்த ராய் அந்த அளவுக்கு ஒரு பிரேம பக்தரா இருந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு பிரேமாவதார். அவன் மேல இருக்கிற காரணமில்லாத அன்பை விநியோகிக்க பகவானே அப்படி வந்தார். ராமானந்தராயை பார்க்கணும் அப்படின்ட்டு மகாபிரபு கிளம்புறார். அதற்கு முன்ன அவர் வெறுமனே கிளம்புற போது வாசுதேவர் விடல. சர்வபௌமா, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப வருந்தி அழுதார். அப்போ சைதன்யர் அவருக்கு ஆறுதல் சொல்லி, எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு, இது மாதிரி எல்லாம் நீ இருக்கக்கூடாது, நான் திரும்ப வர்றபோது உன்னை சந்திப்பேன். மகாபிரபு அவரை ஆறுதல் படுத்தும் போது வார்த்தை சொன்னார், எத்தனையோ கோடிக்கணக்கான தீர்த்த தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரைய கோடிக்கணக்கில் யார் செய்தாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் புண்ணிய பலன் எப்படி வரும்னா, சாதுக்களுடைய வார்த்தைகள்ல சாதுக்கள் மேல ஒரு பிரேமை, ஒரு அன்பு, இதையெல்லாம் தரும். அது மாதிரி உன்னை பார்த்ததுல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது. நான் ஏதோ ஏராளமான அப்படி புண்ணிய தீர்த்தங்களை தரிசிச்சிருக்கிறேன். பொதுவா ஜெகநாதரை புண்ணிய தீர்த்தங்களை தரிசிக்கும் போது அதோட பலன் பின்னாடி கிடைக்கும். ஆனா எனக்கு ஜெகநாதரை பார்த்ததுமே உன்னை தரிசிக்கிற பலன் கிடைச்சிருக்கு. வாசுதேவரை ஆறுதல் படுத்துறார். வாசுதேவர் ரொம்ப வருந்துறார், எப்படி வர முடியும். வாசுதேவ் அதுக்கப்புறம் தான் விட தர்றாரு. ராமானந்தரை பாருங்க, நல்ல ஒரு கோமான ஆத்மான்னு சொல்றாரு. அப்படி தெற்கு நோக்கி அதுக்கு அடுத்துதான் மகாபிரபு வராங்க. வந்துட்டு ராமானந்தரை பார்க்கிறாங்க. அது ஒரு தனி சப்ஜெக்டா இருக்கு. பல கேள்விகள் கேட்கிறாங்க. வாழ்வின் பிரயோஜனம் என்ன, அப்படி ஒண்ணு ஒண்ணா கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சு ரொம்ப இருவருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பரமா ஒரு பிரேம பாவனை உண்டாக்குது. அதுக்கடுத்து சைத்தன்ய மகாபிரபு டீகடாம் அப்படின்னு சொல்லி, டீகடாம்னா கொஞ்சம் கல்ச்சர்ல பின்தங்கி இருக்கிற மக்களை குறிக்கும். அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் சந்திச்சு மேற்கொண்டு தெற்க வரார். அப்படி சந்திக்கும் போதுதான் தீர்த்தராம்னு ஒரு தீர்த்தராம்ங்கிறவன் ஒரு யவனன் தான். சுத்தமும் உல்லாசமா திரியறவன். அவன் தற்செயலா ஒரு புதர் மாதிரியான இடத்துல சைதன்யரை பார்த்து, என்ன இப்படி ஹரிநாமத்தை சொல்லி படுத்து கிடக்கிறாரு புதர்ல, நல்ல துடிக்கிற உடம்பு, இவ்வளவு தேஜஸா இருக்கிறான், இவ்வளவு அழகான உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி காட்டுவாசி மாதிரி இப்படி அங்கங்க படுத்துக்கிறது, நாமத்தை சொல்லிட்டு வைத்திய மாதிரி இருக்கிறாரு. ஆளை பார்த்தா ஒரு நல்ல பிராமண குடும்பம் மாதிரி தெரியுது. நல்ல பாண்டித்யம், அதாவது முகத்துல ஒரு எஜுகேஷனல், அந்த கற்றறிந்த ஒரு மேதமை அதுவும் இருக்கு. முகம் அப்படி இருக்கு.
பாவம் என்ன நிலைமையோ இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்து வருத்தப்படுறான். அவனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு உண்டு. அதுல ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்து காட்டுறான். இவ்வளவு அழகான ஆளு இப்படி பைத்தியமா இருக்காரு. அப்ப அந்த பெண்கள் கூட கேலி பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பல அதாவது இந்த மாதிரி சாமியார் மாதிரி இருக்கிறவங்க பெண்களை நிந்த பண்ணி தானே பேசுறாங்க. அந்த சாபம் தான் இவரை இப்படி பைத்தியமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களே அவரை சரி பண்ணலாமா, அதாவது கெடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மகாபருடைய அவர் கண் திறந்து பார்த்தது, பேசினது, இந்த வார்த்தைகள்ல வந்து அவங்க மனசு மாறி அவங்க எல்லாம் மகாபிரபு சீடர்களாயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் அவர் வந்து கூர்ம தேசம் இப்படிலாம் வராரு. கூர்மன் சொல்லி ஒரு அந்த ஒருத்தரை பார்க்கிறார். கூர்மன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். ஏற்கனவே அவர் பக்தர் தான், ஆட்கொள்றார். கூர்ம கஷேத்திரம் வந்து மத்வ மத்வ சம்பிரதாயத்தோட பிடியில இருக்குது. இந்த அளவுக்கு நிறைய அனுஷ்டானம் உள்ள பகுதி. பொதுவா அந்த சம்பிரதாயத்துல வந்து தோல் கருவிகள் பயன்படுத்த மாட்டாங்க பஜனையில. நரம்பு கருவிகள் தான் பயன்படுத்துவாங்க. தோல் கருவிங்கிறது பசுந்தோல்ங்கிறதுனால அதை தொடக்கூடாது, டெட் பாடி அப்படின்னா. அதனாலதான் மத்துவ பாரம்பரியத்துல இருந்து வந்தா கூட நம்ம சங்கீர்த்தன பாரம்பரியமா இருக்கிறதுனால இந்த மிருதங்கம் இதெல்லாம் பயன்படுத்துற மாதிரியா இருக்கிறதுனால இது ஒரு தனி சம்பிரதாயமா அப்படி வரும். கவுடதேஸ் அங்க இருந்து உண்டான வைஷ்ணவர்கள் இதுல பெரும்பாலும் இருக்கிறதுனால கவுடிய அப்படிங்கிற பேர் அதுல வரும். புராண காலங்கள்ல கவுட தேசம்னு பேர் இருந்து, கவுடன்னா தங்க நேரத்துல இருந்தவங்க எல்லாரும். மகாபிரபு ஆஹ், அந்த ராமானந்த் வாசுதேவர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அதாவது பலன் கருதாம தீர்த்த யாத்திரை போறவங்க அதோடைய ரிசல்ட் சொல்றாரு. தர்மத்துல இஷ்டம் வரும், சாதுக்கள் பேர்ல ஒரு நிஷ்டை உண்டாகும், அவங்கள பிரிய முடியாம ரொம்ப வருந்தும்படியான மனநிலை மனப்பாங்கு உண்டாகும். இதையெல்லாம் சைவத்துல மேற்கோள் காட்டுறாங்க. அதனாலதான் ஆன்மீக சாதனைகள்ல முக்கியமான 5ல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது அதையும் வச்சிருக்கிறாங்க. தீர்த்தம் அப்படிங்கிறது புனித ஸ்தலத்தை குறிக்கும். தீர்த்தம் அப்படின்னு புனிதமான நதிகள், புனிதமான ஸ்தலங்கள், இதெல்லாம் தீர்த்தம் அப்படின்னு பேர். ஆனா சாதுக்களோடவே இருக்கிறது, அவங்கள அண்டி வாழ்றது அதோட உசத்தியா சொல்லப்படும். அதனால அவங்களுக்கு தீர்த்தங்கரர், தீர்த்தர் அப்படிங்கிற மாதிரி பிரம்மண்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர் இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. ராகவேந்திரர் முன்னாடி அந்த சமயத்துல இருந்த ஆச்சாரியர்கள் அந்த பேர் லட்சுமிபதி தீர்த்தர். அவருடைய பிருந்தாவனம் கூட இங்கதான் ஸ்ரீரங்கத்துல அவருடைய பிருந்தாவனம் உண்டு. அதுலதான் ஈஸ்வரபுரி, மாதேந்திரபுரி அவங்க எல்லாம் வர மாதேந்திரபுரி, ஈஸ்வரபுரி எல்லாம் வராங்க. ஸோ அப்படியே அந்த ராமசங்கீர்த்தனத்தோட அவர் அங்க இருந்து ஸ்ரீரங்கம் வரார். அங்க வந்து தப்பு தப்பா ஒருத்தர் கீத பாராயணம் பண்றதை பார்த்து அவரை இதுவரைக்கும் எல்லாம் கேலிதான் பண்ணியிருக்காங்க. மகாபிரபு தான் அவரை பாராட்டுறார். சரியா கீதையை புரிஞ்சுக்கிட்டவன் அவனை பாராட்டுறார். அதுக்கடுத்து நூன் அப்படின்னு தெற்கு நோக்கி அப்படி வரார். தென்னிந்திய விஜயத்துல பாரதத்துல தெற்கு வந்ததுல அவருடைய வரலாற்றுல அதாவது மனப்பாங்கு, மனபாவனை இருக்க அதுதான் முக்கியம். பக்தியில இறைவனுக்கு வந்து சடங்குகள் பண்றது,
நிறைய அவருக்கு அது இதுன்னு கொடுக்கறது, ஆடம்பரமா பூஜைகள் பண்றது, இதுகெல்லாம் வெளியே ஒருத்தர் தன்னை பக்தனா காட்டிக்கிறதுக்கு தான் பண்ண முடியும். ஆனா அகம் எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எப்பவுமே அகத்துல இருந்து தான் புறம், புறத்துல இருந்து அகம் கிடையாது. அந்த மாதிரி அகப்பார்வையை தரக்கூடிய மாதிரி பாப்பருடைய வாழ்வு முறை அது இருந்தது. அங்கதான் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறார். நாமும் சொல்ல சொல்ல அந்த அகமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறார். அகம்ங்கிறது என்ன, நமக்குள்ள என்ன இருக்கு, அதுல உள்ள பாவனை தப்பா இருக்கிறதுனால அகம்பாவம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாவனை அப்படிங்கிறது என்னன்னா, இதயத்துல இருக்கிற இதைத்தான் ராமானந்தர்கிட்ட பேசுறாங்க. ராமானந்தர் ஆயிட்ட இதயத்துல அன்பு இருக்கு. அந்த அன்பு கிருஷ்ணரை நோக்கி தூண்டப்படாத போது உலகத்துல அதே அன்பு இருக்கு. ஆனா உலகத்துல காட்டப்படும் போது பிறவி தொடருது. கிருஷ்ணத்தை காட்டப்படும் போது பிறவி முடிவுக்கு வருது. இந்த அன்பை 5 விதமா பிரிக்கிறாங்க. அதை நாம கேள்விப்பட்டோம். சாந்த நிலை, ஆசிய நிலை, நட்பு நிலை, தாய் செய் அன்பு, அதுக்கடுத்து காதல் நிலை. இப்படி இருக்கு. இந்த பாவனை லோகத்தை நோக்கி இருக்கிற போது அதுல அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அவங்களுக்கு அதுல ஒரு கர்வம் வரும். சௌகரியம்னா பேரோ புகழோ அந்தஸ்தோ கல்வியோ செல்வமோ இதை கொண்டு ஒருத்தருக்கு திமிர் வர வாய்ப்பு இருக்கு. பொதுவா செல்வந்தர்களுக்கு ஈஸியா திமிர் வந்துடும். அவங்க ஒரு கோயிலுக்கு ஏதாவது பண்ணுனா விளையாட்டு சங்கம், அந்த கிளப்பு இந்த கிளப்பு, அரிமா சங்கம், இதுகளுக்கெல்லாம் செய்வேன், விளையாட்டுக்கு தான் செய்வேன், அதுகளுக்கு பரிசு வாங்க தாரேன், கோயிலுக்கெல்லாம் தரமாட்டேன், சாமியார் சோறு போடுது அப்படின்னா கேலி பண்ணும். இதெல்லாம் அந்த அகம்பாவனை தப்பா இருக்கிறதுனால வருது. ஒரு தடவை இஸ்கான் பிரபோதா பேச கூப்பிட்டாங்க அரிமா சங்க விழாவில். அவர் கேலியா சொன்னார், ஏற்கனவே 80 லட்சம் யோனிகள்ல பிறந்து முடிச்சாச்சு. ஆடு மாடு நாய் பன்னி கழுதை குதிரை சிங்கம் புலி தான் முடிஞ்சாச்சு. திரும்ப எதுக்கு அரிமா சுப்பிரமணியம்னு கூப்பிட்டீங்க, பேர் வைக்கிறீங்க? லயன் சுப்பிரமணியம். லயனா தான் இருந்து முடிச்சாச்சுல, இனி மனுஷனாக பாருங்க. மனுஷனான பிறகு இனி கிருஷ்ணதாசனாக பாருங்க. இந்த தாசன் முத்திரையை முன்னாடி போடுங்க. தாசானு தாசன் முத்திரையை போடுங்க. தாசன் சுப்பிரமணியம் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணார். இது மாதிரி அந்த பாவனை உலகத்துல நல்லவனா இருக்கிறது கூட ஒரு கிளச்சு தான். அதுவும் உலகத்துல ஒருத்தனை சிக்கதான் வைக்கும். என்ன இரும்புல கை விலங்கு போடல, தங்கத்துல போட்டது. அதனால உலகம் உலகத்துல நல்லா இருந்தா நல்லதுதான், அது சொசைட்டிக்கு நல்லது. ஆனா ஆன்மாவுக்கு அது நல்லது கிடையாது. ஆன்மாவுக்கு அதோட சிறந்த நல்லது இருக்கு. அது பக்தி பண்றது, கடவுளை மையமா வச்சு வாழ்றது. இதை நம்முடைய பாரம்பரியம் தவிர வேற யாரும் இதை தெளிவா எடுத்து சொல்லல. சொல்லி இருக்கிறாங்க வள்ளுவர் கூட, இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாவமும் புண்ணியமும் இருள்ல தான் தள்ளும், இறைவன் அதெல்லாம் கடந்த நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு நாமத்தை பிரயோகம் பயன்படுத்துங்கன்னு சொன்னார் சைத்தன்யம். நாமத்தை பயன்படுத்துங்க. அது வெளியே இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கும். எப்படின்னா, ஒரு சிற்பி நல்ல கிருஷ்ணர் விக்கிரகம் செய்தார். அப்ப அவருக்கு பாராட்டு விழா, ராஜா மத்திய பிரதேசத்துல பாராட்டு விழா நடந்தது. மன்னன்
அந்த சிலையை ரசிக்கிற அத்தனை பேரும் வர சொல்லி அதுல நல்ல அறிவுள்ள ஆள்களை வச்சு பாராட்ட சொன்னார். அவங்க எல்லாம் பாராட்டி பேசுறாங்க. நாள் பூரா பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியிலதான் அந்த சிற்பியுடைய பேசும் முறை வந்தது. அவரு 4 வரியிலே பேசி முடிச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நடந்து போற போது தூரத்துல இருந்து பார்த்தேன், ஒரு கல் கடந்தது. அந்த கல் கிட்டத்துல போய் பார்த்தா அதுல எனக்கு கிருஷ்ணர் தெரிஞ்சார். அப்ப நான் என்ன செஞ்சேன், புளியை எடுத்துட்டு வந்து வெளியே இருந்து அந்த தேவையில்லாததெல்லாம் நீக்கிக்கிட்டே வந்தேன். ஏற்கனவே அதுல கிருஷ்ணர் இருந்தார். அந்த அனர்த்தங்கள் எல்லாம் நான் நீக்கும் போது மீண்டு போனது கிருஷ்ணரா இருந்தார். அப்படி சொன்னார். நீங்க மரம் செதுக்கிறவங்க, சிலை செதுக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தே செதுக்கிட்டு வருவாங்க. நேரடியா பிகர் அதை செதுக்க முடியாது. வெளியே இருந்து தேவையில்லாதெல்லாம் நீக்க நீக்க கடைசியா மிச்சமாகிறது அந்த தேவையான வடிவமா இருக்கும். அதைத்தான் அவன் சொன்னான். இதே போல உள்ளத்திலையும் நமக்கு அனர்த்தங்கள் எல்லாம் நாமத்தால நீக்கப்பட்டுச்சுன்னா அது மீண்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தா அந்த தெய்வீக அன்பின் மொத்த வடிவமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்க மீண்டு இருப்பார். இதுதான் விஷயம். அந்த மாதிரி அன்பு மொத்த வடிவத்துல இருக்கும்போது ராதா கிருஷ்ணரா இருக்காங்க. இதை அந்த சிற்பி மூலமா நாம அதிலே சுலபமா புரிஞ்சுக்க முடியும். அனர்த்தங்கள் போகணும். இந்த அனர்த்தங்களை சைத்தன்யமாக பிரபு 5 விதமா சொன்னார். உடல் பற்று, உடைமை பற்று, உறவு பற்று, உலக அறிவு, நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகந்தை. இதுகளெல்லாம் உள் மாசுகள் அப்படிங்கிறதுனால இதுகளை சும்மா சோப்பு போட்டோ நெருப்பு வச்சோ எதை வச்சும் சுத்தம் பண்ண முடியாது. ரொம்ப சுத்தமாக நெருப்பை பயன்படுத்துறோம். பித்தளை பாத்திரம் சுத்தமாக புளியை பயன்படுத்துறோம். பித்தளைக்கு நெருப்பு யூஸ் ஆகாது, தங்கத்துக்கு புளி யூஸ் ஆகாது. இதே போல உள்ளத்துக்கு எது யூஸ் ஆகுது சுத்தம் பண்ண நமக்கு நல்லா தெரியும். ஹரிநாமம் மட்டும். நாமம் தவிர்த்து வேற ப்ராசஸ் கிடையாது. மனசு அன்போட, அமைதியோட, ஆனந்தத்தோட இருக்கிறதுக்கு ஒரே ப்ராசஸ் ஹரிநாமத்தை முன்னதார ஓதுறது. பொதுவா மனம் ஈடுபடாது நாம சொல்லும்போது. அது இதை நினைக்கும், ஃபியூச்சரா நினைக்கும். கொஞ்சம் முன்னேறின நிலையில பாஸ்ட் எல்லாம் மறக்கும். ஆனா எதிர்காலம் உள்ளத்துல வந்துகிட்டே. ஆனா அந்த இடத்துல கண்ணன் சம்பந்தமானதாகவே வர வச்சுட்டோம்னா அது தப்பு இல்லை. அதைத்தான் பாசுரத்துல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறார். வாயில பாடட்டும், நாமம் சொல்லட்டும், மனசுல கிருஷ்ண லீலைகள் ஓடட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா எப்படி திடீர்னு இப்போ உங்க வீட்டுக்கு ஜனாதிபதி வர்றாருன்னா படக்குன்னு சுத்தமாக்கிறீங்க. அந்த வைப்ரேஷன் வாராரு, எவ்வளவு பெரியவங்க வராங்க. இதே போல ஒரு சாது இல்ல பகவானுடைய தலமாக நம்ம இதயத்தை கொண்டு வந்துட்டா இதயத்துல படக்குன்னு ஒரு சுத்தம் உண்டாகும். நமக்கே அனுபவம். மகாராஜ் வாராங்க, ஆச்சாரியர் வாராருன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மனதுல ஒரு பியூரிட்டி ஆரம்பிக்கும். பியூர் அதை ஃபீல் பண்றோம். இதெல்லாம் என்னன்னா எண்ணங்களாலதான் எண்ணங்கள் தான் வாழ்வு. இந்த எண்ணங்களை சரி பண்ணணும். சும்மா இருக்கும்போது அது எப்படியோ வருது, எங்கெங்கேயோ போகுது. குதிரையாட்டம் எங்கெல்லாமோ சோவாரி. நல்ல எஜமான் குதிரையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ஆனா திறமை இல்லாதவன் குதிரையின் போக்கில் அவன் போயாகும். வேற வழி இல்லை. அது எங்க கவுத்துன்னு தெரியாது. அப்போ மனதை சரி பண்றதுக்காக ஒரு ப்ராசஸ் கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரே அப்படி கொடுத்தார். கிருஷ்ணரா இருக்கும் போதே கொடுத்தார். அவ்வளவா அதை பெருசா எடுத்துக்கல.
அப்ப என் பக்தன் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் காட்டுறதுக்காக சைதன்யரா வந்து அந்த ப்ராசஸ கடைப்பிடிச்சே காட்டிட்டார். அளவு கடந்து கடைப்பிடிச்சு காட்டிட்டார். ஒரு ஸ்டேஜ்ல நாம வந்து அந்த நிலைமைக்கு ஆட்படுவோம். அதுக்காக தான் அவரு சின்ன வயதிலேயே அளவு கடந்து கடைப்பிடிக்கிறார். 1,00,000 நாமங்கள், குறைஞ்சது 1,00,000 நாமங்கள் சொல்லலாம். ஒரு நாளைக்கு 2,00,000 சொல்லலாம். 3,00,000 வரைக்கும் சொல்லலாம். 26 மணி நேரம் ஆகும். ஆனா, நாம நிர்வாக திறன் இல்லாததுனால, உலகியல்ல நெறைய சிக்கல்கள்ல இருக்கிறதுனால, அதுகள்லயே நம்ம மனசு மண்டிக்கிட்டே இருக்கு. 1008 பிரச்சனை இருக்கு. சின்ன விவகாரத்துல இருந்து பெரிய விவகாரம் வரைக்கும். மனசுல நாள் பூரா அதுகள் தான் ஓடிக்கிட்டே இருக்க ஒழிய, கடவுள் நெனப்போ, இல்ல குரு நெனப்போ, எதுவுமே நமக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு உலகம் வந்து ஆக்கிரமிக்குது. உலகமும் மனசும் ஒண்ணுதான். உலகத்துலதான் நாம இருந்தாகணும். மனசுக்குள்ள உலகம் இல்லாம இறைவன் இருந்தா, உலகத்துல நமக்குள்ள டீலிங் வந்து சரியா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இதைத்தான் வந்து மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் மூலமா நம்மளை திருத்துறதுக்காக முயற்சி செய்தார். பாரங்கம் பாதணிகள் அணியாம இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை கொடுத்தார். அப்போ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடியே அவர் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாருக்கும் காரணம் கொடுத்தார், விடுபடுத்தினார். இப்படியே தெற்க வந்தார். இதை கொண்டாடும் பொருட்டு இப்போ ஸ்ரீரங்கத்துல ஒரு 4 நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். சனி ஞாயிறு அநேகமா திங்கள் இல்ல செவ்வாய்க்கிழமை திரும்ப மங்களாரத்தி வழக்கம் போல காட்டப்படும். இந்த மாதிரி மகாபுருடைய செய்தியை இன்னைக்கு நாம பகிர்ந்திருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.